உங்ககிட்ட தங்க சொன்னாரு. இங்க இருந்து உங்கள செய்யறத பார்க்க சொல்லியிருக்காரு எங்க குரு. அவரு பெரிய மகான்னு எனக்கு தெரியும். அவரு ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நான் சாதாரண ஒரு இதுதான். எனக்கு ஒண்ணும் தெரியல. என்கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னும் தெரியல. சரின்னு இவரும் காலையில இருந்து அவர வாட்ச் பண்றாரு. சமையல் முடிச்சாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சது. ராத்திரி எல்லா சாமானையும் கழுவி வச்சுட்டாரு. காலையில எந்திரிச்சாரு. திருப்பி சாமானெல்லாம் கழுவுனாரு. திருப்பி இந்த மாரி பண்ணாரு. இது தொடர்ந்து 3 நாள் நடந்தது. கழுவ வேண்டியது, திருப்பி காலைல கழுவணும். இதே நடந்துட்டு இருந்துச்சு. இவருக்கு முடியல அதுக்கு மேல. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் எனக்கு குரு அனுப்புனாருன்னு தெரியல. சரின்னு திருப்பி நேரா போய் குரு கிட்ட சொல்றாரு. என்ன நான் அவர்ட்ட கத்துக்க? சரி என்ன பார்த்தேன்னு கேட்டாராம். இந்த மாரி சமைச்சாரு. பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சாரு. திருப்பி காலைல எந்திரிச்சாரு. திருப்பி பாத்திரங்கள கழுவினாரு. அத பார்த்தியான்னு கேட்டாராம். ஆமா பார்த்தேன். ஏன் ராத்திரி கழுவுன பாத்திரத்த திருப்பி காலையில கழுவுனாருன்னு கேட்டாராம். ஏன்னா நமக்குள்ள கணத்துக்கு கணம் அந்த ஒரு ஆணவம் என்ற தூசி படிஞ்சுகிட்டே தான் இருக்கு. அந்த ஒரு தூசிய கழுவணும்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் தூய்மையாக்க வேண்டி இருக்கு. முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாரும் இங்க உட்கார முடியல. அந்த ஒரு வீடே கூட பெருக்கி முடிச்சா சரியாயிடுதா? தொடச்சு கழுவி விட்டா கூட சூப்பரா இருக்கு. எவ்வளவு நேரத்துக்கு? நமக்குள்ளயும் கணத்துக்கு கணம் அது படியும். அப்ப அத சரி பண்றதுக்கு தான் நம்ம தியானத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கோம். ஏன் டெய்லி தியானம் உட்காருங்க, டெய்லி பண்ணுங்க. ஏன் அத விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, அத தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் அதுக்கு தான் இருக்கு. தூய்மைன்னா உட்கார்ந்து சோப் போட்டு கழுவுறது இல்ல. எதனால நமக்கு அந்த மேல அந்த தூசி படியுது, அதிலிருந்து நம்மள எப்படி விடுவிச்சுக்கிறது?